மிக சுவையான கோலா உருண்டை அருமையாக ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், மிக எளிமையாக கோலா உருண்டை செய்வதற்கு 1/4 கிலோ கொத்துக்கறியை வேக வைத்து எடுத்து விடலாம். கொத்துக்கறியுடன் வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து விடலாம். மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் சேர்த்து விடலாம். 1 ஸ்பூன் தனி வத்தல் பொடி சேர்த்து விடலாம். 1 ஸ்பூன் தனி வத்தல் பொடி சேர்த்து விடலாம். குழம்பு மசால் பொடி சேர்த்து விடலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து விடலாம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து விடலாம். கொத்துக்கறி வேகுவதற்கான தண்ணீரை சேர்த்து விடலாம். இந்த அளவு தண்ணீரே சரியாக வரும். 4 விசில் வைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கொத்துக்கறி நன்றாக வெந்து வந்துவிட்டது. இந்த அளவு வெந்து வரவும் தண்ணீரை வற்ற வைத்து விடலாம். இந்த அளவு கொதிக்கும் பொழுதே சிறிதளவு மல்லி இலை சேர்த்து விடலாம். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து விடலாம். சிறிதளவு பட்டை சேர்த்து விடலாம். 2 கிராம்பு சேர்த்து விடலாம். கொத்துக்கறி இந்த அளவு தண்ணீர் வற்றி வரும் வேளையில் சிறிதளவு பொரிகடலையை பொடித்து சேர்த்து விடலாம். ஒரு முறை நன்றாக மிக்ஸ் செய்து அடுப்பிலிருந்து இறக்கி விடலாம். நாம் பொரிகடலை மாவு சேர்ப்பதால் ஈரத்தன்மை இல்லாமல் நன்றாக சுருண்டு வதங்கி வந்துவிடும். இந்த அளவு வரவும் அடுப்பிலிருந்து இறக்கி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இவை நன்றாக ஆறவும் மிக்சி ஜாரில் அரைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கொத்துக்கறி இந்தளவு நன்றாக ஆறவும் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைத்து எடுத்து விடலாம். நாம் தண்ணீர் சேர்க்காமல் நன்றாக அரைத்து எடுத்து விடலாம். இந்தளவு நன்றாக அரைத்து எடுத்த பின் வேறு பாத்திரத்தில் மாற்றி விடலாம். அரைத்த கொத்துக்கறியுடன் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து விடலாம். 1/2 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து விடலாம். மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்து விடலாம். மாவு இந்த அளவு பதமாக இருந்தால் சரியாக வரும். நாம் ஃப்ரிட்ஜில் 10 நிமிடம் வைத்து எடுத்து விடலாம். நாம் ஃப்ரிட்ஜில் 10 நிமிடம் வைத்த பின் பொரித்தோம் என்றால் கைகளில் ஒட்டாமல் உருண்டை போட அருமையாக வரும். நாம் இந்த அளவு 10 நிமிடம் ஃப்ரிட்ஜில் வைத்து எடுத்தோம் என்றால் மாவு நன்றாக செட்டாகி வந்துவிடும். நாம் சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி எடுத்து விடலாம். இந்த அளவு சிறு உருண்டைகளாக உருட்டிய பின் எண்ணெயில் பொரித்து எடுத்து விடலாம். எண்ணெய் நன்றாக சூடாகவும் கோலா உருண்டையை போட்டு விடலாம். இரண்டு பக்கமும் பொன்னிறமாக வரவும் எடுத்து விடலாம். நாம் மீடியம் ஃப்ளேமிலே வேக வைத்தால் நன்றாக வெந்து வந்துவிடும். இந்த அளவு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனவுடன் எடுத்து விடலாம். உருண்டைகளையும் பொரித்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் கோலா உருண்டை மாவு ரெடி செய்து ஃப்ரிட்ஜில் வைத்தோம் என்றால் 4 நாள் வரை வைத்து நாம் பயன்படுத்தலாம். தேவைப்படும் பொழுது எடுத்து குழந்தைகள், பெரியவர்களுக்கு பொரித்து கொடுக்கலாம். நம் கடைகளில் கோலா உருண்டை வாங்கினோம் என்றால் மிக காஸ்ட்லியாக இருக்கும். வீட்டிலே மிக எளிமையாக செய்துவிடலாம். மிக சுவையான கோலா உருண்டை அருமையாக ரெடி. இதே முறையில் செய்தோம் என்றால் வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் மிக அருமையாக இருக்கும். நாம் வீட்டில் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் செய்யும் பொழுது சைட் டிஷ்ஷாக வைத்து கொடுத்தால் விரும்பி சாப்பிடுவார்கள். நாம் வெறும் ரசம் சாதம் வைத்து கோலா உருண்டை செய்து கொடுத்தாலே மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான இந்த கோலா உருண்டையை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.